ஹாய்! வீட்ல நெறைய வாழைப்பழம் இருந்ததுன்னா, ஒரு டைம் இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா பச்சரிசியை இது மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்த நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 5, 6 ஏலக்காய், வெல்லம், உப்பு, சோடா மாவு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மாவு கன்சிஸ்டன்சி வர மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மாவு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு எள், தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல்லை வச்சு நல்லா தாராளமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஒரு குழிக்காக பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். டபுள் சைடு நல்லா திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் பழம் நிறையா இருந்ததுன்னா ஒரு டைம் இது மாதிரி பணியாரம் சுட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு தேவி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.